தூங்க போகும் முன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் நல்லதா? பலர் சொல்வாங்க இரவில் பனானா சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா உண்மையில் என்ன நடக்கும் தெரியுமா? வாழைப்பழம் ஒரு வெரி காமன் ஃப்ரூட். இதில் இருக்கும் பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் B6 மற்றும் நேச்சுரல் சுகர்ஸ். இந்த மினரல்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆக உதவும், நர்வஸ் சிஸ்டம் காம் ஆக உதவும். வாழைப்பழத்துல ஒரு அமினோ ஆசிட் இருக்கும், அதுக்கு பெயர் ட்ரிப்டோஃபன். இந்த ட்ரிப்டோஃபன் பாடியில செரோட்டோனின் மற்றும் மெலட்டோனின் உருவாக உதவும். செரிட்டோனின் மற்றும் மெலட்டோனின் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் ஸ்லீப் சைக்கிள் ரெகுலேட் பண்ணும். அதனால சிலருக்கு ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகலாம். இரவு நேரத்தில் லைட் ஹங்கர் இருந்தால் ஒரு ஸ்மால் பனானா சாப்பிடலாம். இது ஸ்டமக் ஹெவி ஆகாது, லைட் எனர்ஜி மட்டும் கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் நைட் பனானா சூட் ஆகாது. சிலருக்கு பேசிட்டி, பெனிடிட்டி, அசிடிட்டி, ப்ளோட்டிங் வரலாம். நைட்ல பனானா சாப்பிட வேண்டென்றால் பெஸ்ட் டைமிங் பெட் டைம்க்கு 30 முதல் 60 நிமிடம் முன்னு. அது டைஜஷனுக்கு ஈஸி. ஒரு பெரிய மித்து என்னன்னா நைட் பனானா வெயிட் கெயின் தரும்னு சொல்வாங்க. ஆனா உண்மை என்னன்னா வெயிட் கெயின் டோட்டல் கேலரிஸ்மே டிபெண்ட். நைட்ல வாழைப்பழம் சாப்பிடுவது டேஞ்சரஸ் இல்ல, சிலருக்கு ஸ்லீப்புக்கு ஹெல்ப் ஆகலாம். ஆனா முக்கியமானது உங்கள் பாடிக்கு சூட் ஆகிறதா என்பதே.